நாம தினமும் பார்க்கிற ராசி பலன்ல எட்டாவதாய் வரக்கூடியதா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டது. இந்த ராசியில விசாகம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதாவது என்ன மாதிரியான மாற்றமா இருக்கும், அது சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், அதற்கான கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும், அது நல்லதா அமையுமா கெட்டதா இருக்குமா, இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதுல எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த விஷயத்தை அடையுவதற்கு அவ்வளவு எளிதா அதை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சில சமயம் தோல்வியே வந்தா கூட அதுல எப்படியாவது மற்றொரு வழியை கண்டுபிடிச்சு அந்த தோல்வியிலிருந்து கூட ஒரு வெற்றியை கண்டுபிடிக்கக்கூடிய இயல்பு இவங்க கிட்ட இருக்கும். உங்க பக்கத்திலேயே விரைவில் சிந்திக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பது ரொம்பவுமே நல்லது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே துரிதமா எந்த ஒரு செயலையுமே செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களோட ரகசியத்தை ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டாங்க. நம்பிக்கைக்கு உரிய நபர்கள் யாரு அப்படின்னு கேட்டா விருச்சிக ராசிக்காரங்க தான். ஒரு விஷயத்த எவ்வளவு பெரிய ரகசியம் வந்தாலுமே அதை நம்பி ஒருத்தர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா அது விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட சொல்லலாம். இவங்க யாரையுமே எளிதில் புண்படுத்த மாட்டாங்க. விருச்சிக ராசியை நேசிக்கிறதுலாம் ஒரு கடினமான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க மனதில் தோன்றத உள்ளதை உள்ளபடியே அப்படி டக்குன்னு பேசிடுவாங்க. அதனாலேயே இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிரிவை ஏற்படுத்தியிருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூர்மையான அறிவு இருக்கும். அவங்களோட நகைச்சுவை, புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்படும். எல்லாருமே விரும்பக்கூடிய காமெடி செய்வாங்க. இவங்களோட நகைச்சுவை கூட யாரையுமே புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க. இதனாலதான் விருச்சிக ராசி அன்பர்களை சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்களை சிலர் நேசிப்பாங்க, சிலர் வெறுப்பாங்க. அது ஏன்னா ஒரு விஷயத்துல இருக்க துல்லியமா எது சரி எது தவறு அப்படிங்கறத அப்பவே எல்லோரும் முன்னாடியுமே பட்டுன்னு போட்டு உடைச்சிடுவாங்க. அதனால தாங்க இவங்களை சாதாரண வகையான மக்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கறத முன்கூட்டியே ஓரளவுக்கு யூகிக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைச்சவங்க தான் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் இது என்ன அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க பல முன்னேற்றத்தை அடைய முடியும். அதுவும் ஒரு எளிய பரிகாரத்தோடு நீங்க செஞ்சீங்கன்னா இன்னுமே சிறப்பான பயிரை பெற முடியும். அது என்ன அப்படின்னா, உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை மனசார நினைச்சுக்கிட்டு 1 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில முடிஞ்சு கட்டி உங்களோட வீட்டுல வச்சுட்டு இந்த வழிபாட்டை 7 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த வேண்டுதல் நிறைவேறியவுடன் அந்த காணிக்கையை சிவன் ஆலயத்தில் இருக்க முண்டியில செலுத்திடுங்க. இந்த எளிய பரிகாரம் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையே கொடுக்கும், நல்ல விதமான முன்னேற்றமா அமையும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து விஷயமான சந்தேகங்களும் தீர நான் சொல்ற நம்பருக்கு நீங்க போன் பண்ணாலே போதும். 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்க டீட்டெயில சொன்னாலே அவங்க உங்களுக்கு வந்த கஷ்டம் எதனால வந்துச்சு, வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஏன் உங்களுக்கு இது சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் உங்களுக்கு போன் மூலியமாவே ஜாதகத்தை கழிச்சு இப்ப அவங்களோட தொழில் மற்றும் வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் கஷ்டத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. விருச்சிகம் ராசியை சேர்ந்து உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சூரியனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும், கலஸ்ரஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரியான வலம் வரக்கூடிய சூழ்நிலையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு.
இந்த கிரக நிலைகள் எப்பொழுதெல்லாம் மாற்றம் பெறும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்துல 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும், 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும், 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருட ரோகஸ்தானத்திற்கும், 26ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும், 26ஆம் தேதி அன்னைக்கு கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்திற்கும், 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருட ரோகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க. இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களும் தாங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்புகள் என்ன மாதிரியான பலன்களை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் அதைதான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடு நிலைமையோடு நடக்கும் எண்ணம் கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் நீங்க செய்யற எல்லா செயல்களுக்குமே 1க்கு 10ஆக லாபம் தரும் வகையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயர்வை தரும் வகையில் அமையும். வீடு, மனை, வாகனம் தொடர்பான இடங்களில் உங்களுக்கு அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகள் உண்டாகும். அரசு மற்றும் சுற்றுலா துறையில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு அதிகாரிகளால் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளுக்குமே உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய வகையில பல வாய்ப்புகள் வரும். அதாவது பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும். தொழிலதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பும் அமையும். நல்ல வியாபார வாய்ப்புகள் வரும். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று பொருளாதாரத்துல நீங்க முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரத்திற்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். வியாபாரத்திற்காக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்றங்களுமே நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். பெண்கள் சக ஊழியர்களிடம் மறைமுக விஷயங்களை பரிமாறாமல் இருக்கிறது நல்லது. உங்களோட குடும்ப விஷயத்தை 3ஆம் நபரின் ஆலோசனை தலையிடாமல் இருக்க வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாதான் இருக்கும். அதனால நீங்க மற்றவங்களை பத்தி நினைக்கிற கருத்துக்களையுமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. தைரியமான குணங்களுடன் பணி செய்தால் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல நீங்க நன்மதிப்பை பெற முடியும். அதே போல அங்க வரக்கூடிய இடர்பாடுகளையுமே நீங்க எதிர்கொள்ள முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் டெக்னிக்கல் துறையை சார்ந்தவங்களுக்கும் நல்ல ஒரு மேன்மை பிறக்கும். பிற நாடுகளுக்கும் சென்று பணியாற்றும் வாய்ப்பும் அமையும். புகழ் பாராட்டு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. காத்திருந்தா நீங்க செஞ்ச கடமைகளுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். கடமையை சரியா செஞ்சா அதற்கான வெற்றி வாய்ப்புகள், வெற்றி கனி உங்களோட கை வந்து சேரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை உண்டாகும். மற்றவங்களிடத்தில் மதிப்பு மரியாதை வரும். பணத்தை இழக்க நேரிடலாம், கவனமா இருங்க. நம்பிக்கையானவர்களிடம் மட்டுமே பணத்தை நீங்க கொடுக்கிறது ரொம்பவும் நல்லது. உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல ஒரு நிலை வந்து சேரும். உங்களோட செயல்கள்ல மட்டும் உண்மை, நியாயம், நேர்மை வேணும். மாணவர்களுக்கு படிப்புல சிறப்பான பலன் வரும். இந்த கல்வியாண்டில் நீங்க விரும்பிய பாடம் உங்களுக்கு அமையும். அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்புல சாதனை புரிய முடியும் உங்களால். விசாகம் 4ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் மரியாதையும் கௌரவம் அதிகரிக்கும். எல்லா தரப்பினர்கிட்டையுமே அவங்க கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். நன்மை தீநன்மைகளை பத்தி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டிகள் குறைந்து காணப்படும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்க முடியும். பிள்ளைகளை கிட்ட அனுசரணையா நடந்துக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களா இருந்தா நீங்க நல்ல லாபத்தை பெறக்கூடிய முயற்சியை செஞ்சா சிறப்பான பயனை பெற முடியும். உங்களோட பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே எந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதா இருந்தாலும் வேகம் காட்டுவீங்க. சக ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவிகள் கிடைக்கும்.
பரிகாரமா நீங்க மற்றொரு விஷயத்தை செய்யலாம். அது என்னன்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில் 3 முறை வலம் வந்து அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் பல முன்னேற்றத்தையும் பல வளங்களையும் உங்களால் பெற முடியும். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க யாராவது விருச்சிக ராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைக்கிறது மூலம் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.